ஸோ இன்றைக்கி நம்ம கூட த்ரைம்போட 2026 மாடல் ஸ்பீட் T4 தான் இங்கே இருந்துகிட்ருக்கு. இதில் என்ன மேஜராக மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 400cc கிடையாது, 350cc இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, த்ரைம்ப்னாலே நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணுவோம். பட் இந்த 350cc இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வெஹிக்கிள் கொடுத்த ஆர்கே மோட்டார்ஸ் த்ரைம்ப் ஷோரூமுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். தேவைப்படுறவங்க தஞ்சாவூர் திருச்சி ஷோரூமை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். 2026 மாடல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து பரவாயில்ல, நிறைய மாற்றங்கள் இந்த வெஹிக்கிளில் வந்து பண்ணியிருப்பாங்க, இன்ஜினோட சிசியெல்லாம் குறைஞ்சிருக்கனால விலையும் குறைஞ்சிருக்குமே அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இவங்க பண்ணலை அப்படிங்கிறதா உண்மையும் கூட. ஃபஸ்ட்டு இதோட இன்ஜின் ஸ்பெக்கில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மித்த விஷயங்களை நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். 400cc இன்ஜினில் இருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 349cc இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடிஜி தான், டேக்ஸ் தான் காரணம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் ஜிஎஸ்டி ப்ரைஸ் ட்ராப்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 400cc அதாவது 350cc மேலே இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா விலை அப்படிங்கிறது அதிகரிச்சிச்சு. பட் த்ரைம்ப் நிறுவனம் அந்த விலையை வந்து அதிகரிக்க விடலை, அதே ப்ரைஸ்லேயே அப்படியே வச்சு தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக்ஸ் ரிடக்ஷனுக்காக 350cc இன்ஜினாக வந்து அவங்க இந்த வெஹிக்கிளை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஒரு 349cc கொண்ட இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூல்டு 4 valve DOHC செட்டப்பில் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இது. இது அதிகபட்சமாக 29 PS பவரும் 31 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. சேம் 6 ஸ்பீட் இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி இருந்த மாடலை காட்டிலும் இப்போ பவரும் சரி டார்க்கும் சரி கம்மியாக இருக்குது. பழசு 31 PS பவர் 36 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இப்போ பவர் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 350cc இன்ஜினாக கொடுக்கணுன்றதுக்காண்டி ஸ்டோக்கோட லென்த்தை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஸ்டோக்கோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய ஹோண்டாவில் இருக்கக்கூடிய 350cc இன்ஜினாக இருக்கட்டும், ஹைனஸ் CB 350ல் இருக்கக்கூடிய இன்ஜினாக இருக்கட்டும், கிளாசிக் அதாவது ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய கிளாசிக் ஹண்டரில் இருக்கக்கூடிய 350cc இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டோக் கொண்ட இன்ஜினாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது அந்த மாதிரி வந்து கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். பழைய 400cc காட்டிலும் இது பவர் அண்ட் டார்க் எல்லாமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த T4 பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாகவே T4 வந்து ஒரு சிட்டிக்கான வெஹிக்கிளாக வந்து இருக்கும், சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது போல தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. உண்மையிலே இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரைவ் பண்ணி வந்து பார்ப்போம். இதை தவிர இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றங்களும் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த அதே ப்ரைஸில் தான் இப்பயும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1,95,000 எக்ஷோரூம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பழசும் சேம் இதே ப்ரைஸில் தான் இருந்துச்சு. பட் இப்போ ஒரே ஒரு விஷயம் குறைஞ்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 400cc இருந்து இந்த 350cc உட்பட்ட வண்டியாக மாறி இருக்கனால இன்சூரன்ஸோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் 6,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபா வரைக்கும் ஆன் ரோடில் விலை வித்தியாசம் அப்படிங்கிறது வருது. நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம் ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது. எனிவே இதில் இருக்கக்கூடிய மித்த விஷயங்களை நம்ம அப்படியே 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். ஆஸ் யூஷுவல் த்ரைம்போட அந்த ஸ்பீடு T4ல் இருந்த சேம் LED ஹெட்லைட் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டெய்லைட் ஆல்சோ எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேம் அதே 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் இப்போ இதுலேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 5 விதமான கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சீட் ஹைட் விஷயத்துக்கு வருவோம். 806 mm பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் சீட் ஹைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரைடருக்கு இது செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வந்து மினிமம் ஒரு 5.5 5.6 அந்த ரேஞ்சில். எனக்கு 5.8 என்னால் 2 காலை வந்து தாராளமாக கீழே வந்து வைக்க முடியுது. பட் அதுக்கு மேலே ரொம்ப எப்படி சொல்ல, இதுக்கு இதை விட ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா கால் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். உட்காரக்கூடிய ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த உட்காந்து ஓட்டக்கூடிய ரைடிங் போஸ்டர் ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரியும் இல்லை, ரொம்ப மேலே தூக்கி ஹேண்டில் பார் இருக்கிற மாதிரியும் வந்து இல்லை, ரொம்ப கம்ப்யூட்டர் மாதிரியும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இதோட ரைடிங் போஸ்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. பில்லியன் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸபிளான பில்லியன் சீட்டுன்னு சொல்லுவேன். ரொம்ப பெருசு கிடையாது, அதேமாரி ரொம்ப குட்டியாகவும் இல்லை. பில்லியன் வச்சு ரைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பில்லியன் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங் எல்லாமே வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 110 செக்ஷன் இருக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில்.
இதுவே ரியரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 140 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க் பிரேக்கு, பைப்ரியோட கேலிபர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ட்வின் பிஸ்டன் கேலிபர் இருக்குது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 43 mm ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து கேஸ் ஃபில் மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 140 mm ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற வகையிலையும், ரியரில் 120 mm ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற வகையிலையும் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வெஹிக்கிளோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 180 கிலோ வெயிட் இருக்கிற வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. லைட் வெயிட்டான வெஹிக்கிள்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் ஹெவியான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லுவேன். கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் வித் அனலாக்ல இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சேம் நம்ம ஸ்பீட் 400 பார்த்தது தான், பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இதில் வந்து கிடையாது. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் மாதிரிலாம் வந்து கொடுக்கல. ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் அசார் ஸ்விட்ச் ரைட் சைடில், இன்ஜின் கில் ஸ்விட்ச், இன்ஜின் செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனுக்கான பட்டன் இருக்குது. அது மாதிரி ஹை பீம், லோ பீம், பாஸு, இண்டிகேட்டர், ஹாரனோட ஸ்விட்சஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கை வந்து நான் குயிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் எதிர்பார்த்தது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். வாங்க இந்த வெஹிக்கிளை நம்ம ஓட்டி பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், நம்ம வெஹிக்கிளை வந்து ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஜின் சவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஐடல் சவுண்டு. ஒரு 5000 RPMக்கு மேலே வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது. முன்னாடி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்பீடு 400 காட்டிலும் T4 வந்து கொஞ்சம் பவர் அண்ட் டார்க்லாம் குறைச்சி கொஞ்சம் அந்த சிட்டி ஃபோக்கஸ்டாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு டார்க்லாம். இப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ 80 வந்தாச்சு. 80 வரைக்கும் 80ல் ஓட்டும் போது இருங்க 6th கியர் போட்டுறேன். பெருசாக வைப்ரேஷன் இல்லைங்க, 80 வரைக்குமே வைப்ரேஷன் இல்லை. ஒரு 100 புஷ் பண்ணுவோம். ஸோ ட்ரிபிள் டிஜிட் வந்து நல்லாவே போக முடியுதுன்னு சொல்லுவேன். கான்ஃபிடண்ட்டாக ட்ரிபிள் டிஜிட் வந்து போக முடியுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு 100 க்ரூஸ் பண்ணி நீங்கள் ஹைவேல போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த இன்ஜின் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப இன்ஜின் ஸ்ட்ரெயினான ஃபீல்லாம் வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ட்ரிபிள் டிஜிட் வந்து நல்லாவே க்ரூஸ் பண்ண முடியுது. வைப்ரேஷனும் வந்து 100ல் ஓட்டும் போது பெருசாக வந்து இல்லை. பட் ஆனால் இதுக்கு மேலே பவர் 6th கியர் போட்டுட்டு த்ராட்டில் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ முன்னாடி இருந்தது ஈஸியாக வந்து ஒரு 140 வந்து நம்மளால் புஷ் பண்ண முடியும். இப்போ எவ்வளோ போக முடியுதுன்றத பார்ப்போம். என்னோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 95 kg. ஒரு 110 120க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ காற்று ரொம்ப அடிச்சிட்டு இருக்கு, அதனால நம்மளால இதுக்கு மேலே ஸ்பீடு வந்து புஷ் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் என்னோட வெயிட்டு காரணமாகவும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லீனாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்கன்னா 140 வரைக்கும் போக முடியும். பட் பழைய இன்ஜின் வந்து இதோட நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருந்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த மாடல் T4ல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இதே UST4 பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 400ல் வந்து இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபராக வந்து இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் அந்த சிட்டி ஃபோக்கஸ்டாக மேடு பள்ளத்தில் விட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் இந்த சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு சிட்டி வெஹிக்கிளாக வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம் இந்த T4 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இனிஷியல் அந்த ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நான் ஒரு சின்ன 0 to 100 உங்களுக்காக காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 1 2 3 அந்த ஃபஸ்ட்டு கியரு இதிலலாம் வந்து டார்க் வந்து நல்லா இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்டு ஸோ பார்த்துருப்பீங்க 100 வந்து வந்துருச்சு. ஸோ 4th கியருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறது தெரியுது. அதுமாதிரி டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து இனிஷியலும் மிட் ரேஞ்ச் நல்லா இருக்குது, டாப் அண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். மித்தபடி சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், சீட்டிங் கம்ஃபர்ட்டு, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கு, அதுமாதிரி ரைட் பண்ணக்கூடிய ரைடிங் போஸ்டர் எல்லாமே இந்த வெஹிக்கிளில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க.
பழைய இன்ஜினை காட்டிலும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் வண்டி இன்ஜின்லாம் வந்து ரிஃபைண்டாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 90 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க. ஸோ இதில் போகும்போது ரொம்ப அந்த இன்ஜினும் வந்து ரொம்ப காமாக ரியாக்ட் பண்ணுது. நல்ல ஸ்மூத்தாக வந்து அந்த ரைடு வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் 90ல் ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்குன்னு ட்ரிபிள் டிஜிட் முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ட்ரிபிள் டிஜிட் வந்து பண்ண முடியுதான், 100+ ஓட்ட முடியுதான். பட் இந்த வெஹிக்கிளோட ஸ்வீட் ஸ்பாட்னா இந்த 90 கிலோமீட்டர் ஸ்பீடு. சின்ன சின்ன கேப்பில் பூந்து வரத்துக்கு கொள்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த வீல் பேஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். சிட்டியில் ஓட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுமாதிரி கிளச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாலாம் வந்து இல்லை, லைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க கிளச்சை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு அசஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க இதில். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ணியிருக்கோம். நான் சும்மா ஜஸ்ட்டு இப்போ ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கனால இன்ஜின்லாம் ஹீட் வந்து பெருசாக தெரியல. கை வச்சு பார்ப்போம். ஓகே, ரொம்ப ஹீட் வந்து தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர்லாம் ஓட்டுறோன்னும் போது கண்டிப்பாக இன்ஜினில் ஹீட் தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஃபைனல் வேர்ட்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தர்ம சங்கடமான ஒரு சூழலில் வந்து த்ரைம்ப் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா 350cc தான் இருக்குது. அதனால் எல்லா வெஹிக்கிளுக்கும் விலை ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இல்லை. பட் இந்த வெஹிக்கிளுக்கு விலை ஏற்றத்தை வந்து சந்திச்சிச்சு. பட் காம்படிஷன் காரணமாக அதே விலையில் அவங்க விற்கக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இப்போ ஒரு புது 350cc இன்ஜினை வந்து இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. ஸோ எனிவே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய, பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய, பெட்டரான தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னே சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். காம்படிட்டிவான ப்ரைஸிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய ப்ரைஸே காம்படிட்டிவான ப்ரைஸிங் தான். நீங்கள் கிளாசிக் 350 பார்க்குறீங்க, இல்லை ஹோண்டாவில் வந்து ஹைனஸோ 350 இல்லை ஆர்எஸ் மாதிரியான வெஹிக்கிள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் மைலேஜாக இருக்கும். இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆவரேஜாக 28-30 வச்சுங்க, அந்த ரேஞ்சில் இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.